ஒருத்தர் பேசுற பேச்சு தமிழ வச்சே அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். என்னோட சின்ன ஆள் உங்கள மரியாதை குறைவா பேசுது. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? முளைச்சு 3 எல்ல உடையில நீ இந்த மாரி பேசுறியா? அஜில். ஒரு மரியாதை தான். இத்தோட பையன் முளைச்சு 3 நாளே கூட வரல. இப்ப நம்ம எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை தான். சின்ன வயசுலயே வித்தியாசமா பேசுனா மனசு கூடலாம் விடல. இப்படி பேசுதுகளேன்னு இதுல சொல்லுவோம். இந்த பேச்சு வழக்குல எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா கூட, அடிப்படையா பேசுற தமிழ் மொழி, அப்புறம் தமிழ் கலாச்சாரம், இது தமிழ் மக்கள் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்குது. தமிழ் மொழி மாதிரியே தான் தமிழ் கலாச்சாரமும். ரொம்ப தொன்மையானது. இந்த பழமையான கலாச்சாரத்தை இன்னைக்கு கூட தமிழ் மக்கள்கிட்ட நாம பார்க்கலாம். விருந்தோம்பல், பெரியவங்கள மதிக்கிறது, ஊர் கூடி பொங்கல் வச்சு கொண்டாடுறது, கலைகள் மூலமா கதை சொல்றது, இது எல்லாமே தமிழ் கலாச்சாரம் தான். முதல் பிறந்த கலை, முதல் கலை ஆதிக்கலைன்னு சொல்லுவாங்க பொம்மலாட்டத்தை. இதுக்கு முறையான பெயர் பாவை கூத்து அப்படின்னு சொல்றதுண்டு. பரதநாட்டியம் ஒரு அழகான ஆர்ட் ஃபார்ம். உடம்புக்கும் மனசுக்குமா சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு கலை. அந்த நாள்ல வீதி நாடகம்னு சொல்லுவாங்க. இதை தெருவில் ஆடுதான் தெருக்கூத்து. வாங்க, அங்க இருக்கிற மண் வாசனையோட பேசுற ஒரு அழகான பேச்சு தமிழையும் அவங்களோட வாழ்க்கை கதைகளையும் நாம கேட்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், சொல்லில் பல வண்ணம் கொண்ட மொழிதே, யாவும் ஒன்றே என்பதை. ஆத்துல எல்லாருக்கும் சௌக்கியமா? வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? வாங்கப்பா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? டீ வாங்கி கொடுக்க. நல்லா சோமா இருக்கீங்களா? மக்களே நல்லா இருக்கியா? எப்படிமா இருக்கு? குழந்தைங்க எப்படி இருக்கு? சின்னாய் நல்லா இருக்கா? பெரிய நல்லா இருக்குதா? கொல்லில என்ன பண்ணீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்களாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களே, சோமா இருக்குங்களே. பசி ஆறிட்டீங்களா? ஆனலையும் வந்திடுதே ஏலம்மா ஏலேஹா, ஆள தூக்கி போயிடுதே ஏலம்மா ஏலேஹா, பெண்ணலையும் வருகுதடி ஏலம்மா ஏலேஹா, ஏலம்மா ஏலேஹா. ஏலேலோ ஏலேலோ ஐலேசா, ஏலேலோ ஏலேலோ ஐலேசா, ஏலேலோ ஏலேலோ ஐலேசா, ஏலேலோ ஏலேலோ ஐலேசா. நைட் 2 மணிக்கு எந்திக்கும், கடலுக்கு போகிறோம், மீன் பிடிச்சி தொழிலெலாம் பார்க்கும். பாட்டி போய் ரொம்ப அசதியில் சேர்றோம். இங்கே மீன்லாம் கழிச்சு விற்கும். ஒரு 10-10:30 ஆயிடுது வீட்டு போய்க்கு. வெயில் அப்படி தான் அடிக்கி போயிடும். வீட்டு போயிட்டே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு படுத்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு எந்திக்கும். எந்திச்சு மறுபடியும் வலை பார்க்கணும் கொண்டு வரோம். சத்தம் போடணும், மண்ணை மாதிரி சத்தம் போடணும். போங்களே அப்படின்னு சத்தம் போட்டு நம்ம வராண்டியா. முன்னாள் ஆளு சொல்லுவாங்க, பெரிய ஆளுக்கு இல்லை, வயசுள்ள ஆளுக்கு. இப்போ 70 வயசு 80 வயசுல ஆளுக்கு அதெல்லாம் சொல்லுவாள். எப்படின்னா இந்த காலங்களில் காற்று கடல்லாம் உரமாக அடிக்கணுமா, அப்படி அடிச்சா மீன்கள் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் இப்போ சும்மா போவோம், கொண்டு வலை வச்சாச்சுன்னா மீன் அம்படாது. ஏக்கா இன்னும் லாங், இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணும்.
பையனை கிடைச்சா உண்டு. கேப்டன் சொல்ல மாட்டோம். இதை முழிச்சிருக்கிற ஆளு அதிகமாக முழிச்சிருக்க ஆள் தான் இருக்கும். தூங்குற ஆள் தூங்கிடும். முழிச்சிருக்க ஆள்னா நல்ல பெரிய ஆளை பார்த்து நல்ல ஆளை பார்த்து வாய்ப்போம். சும்மெல்லாம் ஆளெலாம் வைக்க மாட்டோம். கடலாம் விளையாட்டு கிடையாது. ஒரு போட்டில் கூட ஏற்றிடுவான், கப்பலோட ஏற்றிடுவான், வேற வளத்தோட ஏற்றிடுவான், அதெல்லாம் பார்க்கணும். அது ஆபத்தான இடம் தான். கடல்ல வந்து என்னைக்குமே கண்ணு ஆன 2 படைச்சிருக்கான். நல்ல உண்மை சொல்ற 2 படைச்சிருக்கான். ஏக்கா கண்ணு இல்லாம பார்க்குற இடம் தான் கண்ணு. பொதுவாக எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறதா கண்ணு. இப்போ பார்க்கும்போது வெள்ளத்தில் போகும்போதெல்லாம் மாறி மாறி அடிக்கும். அதில் காணாம போகணும். சத்தம் சைலண்ட். வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், வருங்காலத்து மைனர்கள், மாணவர் மாணவிகள் மற்றும் அனைவர்களுக்கும் நம்முடைய நாட்டுப்புற கிராமிய கலையான தோல்பாவை கூத்து சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தோல்பாவை கூத்து வர்றதுக்கு காரணம் இதுல வரைஞ்ச பொம்மைகள் எல்லாமே தோல்ல வழங்கப்பட்டது. தோல்னா ஆட்டு தோல்ல தான் இதை நாங்க வந்து படம் வரைஞ்சி எடுத்து அதுக்கு கலர் மேஸ்கம் பண்ணி அது பொம்மையாக காட்டுறோம். இது வந்து ஒரு குடும்ப கலை. ஒரு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள். இப்போ நான் ஒரு சில வீட்டில் வந்து 2 பையங்க இருக்காங்க. அவர் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு பையன் விலகுறான்னா, எப்போ எனக்கு உள்ள சொத்து பிரித்து தாப்பான்னா அவர் சொத்து பிரித்து கொடுப்பாரு. ஆனால் எங்கள் இதில் 2 பையன் இருந்தான்னா, அப்போ நான் தனியாக போகிறேன், என் கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு குழந்தை இருக்குது, நான் தனியாக வரும். அவர் என்ன செய்வாருன்னா 4 பொம்மை எடுத்து கையில் கொடுப்பார், ஒரு திரை எடுத்து கொடுப்பார். நான் பண்ணது பார்த்தல இதே பயிர் பண்ணி வாழ்ந்துட்டேன். அப்போ அந்த பொஞ்சாதிக்காரி பாட்டு பாடுவாள் கொட்டடிச்சுக்கிட்டு. அந்த பையன் ஹார்மோனியம் அடிப்பாப்புல. இவரு கதை நடத்துவார். இது ஒரு ஃபேமிலியாக நடக்கும் கலை தான். நான் ஒரு 19 வயசு வரை நான் நாடோடி தான். இந்த கதைகளை ஒவ்வொரு கிராமத்தில் போய் நாங்கள் வந்து 10 நாள் நிகழ்ச்சி பண்ணுவோம். இப்படியே போனதில் எனக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிடுச்சு. படிக்க வைக்க முடியல என்ன. அப்போ என்னென்னா 19 வயசு வரை அப்பா கூட தான் இந்த கதையை பற்றி நான் பண்ணிக்கிட்டு அவர் பண்ணுறது, குரல் மாற்றுறது எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கதை. அதனால் அப்பா கூட ட்ராவல் ஆகி அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு நல்ல கை கொடுக்குது. திருவனங்கப்பட்டி என்னட்டு ஒரு ஊர். அப்போ அந்த ஊரில் இருந்து இந்த பாவை கூத்து போடணும். ஏன்னா முன்னால் பாவூத்து போட்டால் மழை வருங்கிறது ஐதீகம் இருக்குது. ஆனால் நானும் நேரடியாக அதை பார்த்துக்கிட்டேன். இப்போ எங்களை தேடி பிடிக்காங்க. அப்போ என்னையை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்கும்போது, ஐயா நீங்கள் வந்து பாவை கூத்து பண்ணணும் எங்கள் ஊரில், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தாரோம், ஒரு 10 நாள் ராமாயணத்தை முடிச்சுட்டு போகணும்னு கூப்பிட்டாங்க. ஒரு 5 நாள் நான் நிகழ்ச்சி பண்ணணும். அஞ்சு நாள் நிகழ்ச்சி பண்ண 5வது நாள் மழை வச்சு வாங்க. அந்த ஊருக்காரங்க மகிழ்ச்சி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பாவத்து வந்துட்டு மழை வந்துடுச்சு, ஊருக்கு செழிப்பு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் ஒரு ஸ்கூலில் நிகழ்ச்சி பண்ணுற ஒரு பெரியவரை வந்து, ஐயா உனக்கு ஐயா இந்த நிகழ்ச்சி நான் வந்து 7 வயசில் பார்த்த நிகழ்ச்சி நான் இன்னைக்கு பார்த்துருக்கேன். ரொம்ப அன்னைக்கு எந்த நிலவரத்தில் இருந்தோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி ஒரு 1000 குழந்தைகளை வச்சு அந்த குழந்தைகளை சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல், ஒன்று நான் இன்னைக்கு படிக்கலை, நான் ஸ்கூலுக்கே நான் போனது கிடையாது, அதை படித்ததுங்க. ஆனால் நான் ஒரு வாத்தியாராக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு வருது பாருங்க, அது பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த கலையை அலைய விடாத முறைக்கு ஒரு சில பேர்கள் சொல்கிறாங்க இந்த கலை அழிஞ்சு போச்சுன்னு பார்த்தோம், இன்னைக்கு உங்களால் உயிர் வந்திருக்கு இது பெரிய. இதெல்லாம் கேட்கும்போது மகிழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது.
ரே 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 ரே. ரே 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 ரே. மழை டைம் வந்து உப்பு கரைஞ்சிரும். ரெண்டாவது ஒரு ஒரு 2 மாதம் கழித்து அதை ஆரம்பிப்போம். ஆரம்பித்து அந்த இந்த தண்ணி ஆயிரும். இதெல்லாம் வலிச்சு தட்டி மவுளி பொடி சவுதி ஆயிரும். சவுதி பிறகு வெளியே வலிச்சு தட்டிட்டு ரெண்டா காய போட்டு இந்த மாதிரி மண்ணள்ளி உள்ளே போட்டு அதுக்கு பிறகு மிதிப்பாங்க. மிதித்து அது அது சப்புன்னு கீழே உட்காந்துரும். உட்கார்ந்த பிறகு தண்ணி வைப்போம். தண்ணி வச்சு அந்த தண்ணியில் ஒரு 15-20 டிகிரி இருக்கும். அந்த உப்பு கசட்டு 20 டிகிரி. அந்த 20 டிகிரி தண்ணி பாத்தியில் விட்டாச்சுன்னா ஒரு 10 நாள் கழிச்சு உப்பு லேசாக விழும். விழுந்துச்சுன்னா நம்ம அந்த பலகையை வச்சு ராய் விடணும். லேசாக ராய் விட்டு மாறி மேற்கொண்டு தண்ணி வச்சு ஒரு 10 நாளைக்கு போட்டுடணும். போட்ட உடனே நல்ல பருமணி உப்பாயிரும். உப்பு ஆகிட்டுனா மாதிரி அந்த 20 நாளில் அந்த உப்பு வாருவோம். மாதிரி அடுத்தாப்புல வரிசைக்காகவே 20 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அந்த பாத்தியை வாரலாம். 20 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இந்த பாத்தியை வாரிக்கிட்டே இருக்கலாம். வருஷம் முழுக்க ஒரு 6 மாதம் கம்ப்ளீட்டாக வாரிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பாத்தியில் வந்து 10 டன் வாரும். 10 டன் உப்பு வாரும். 10 டன் வரும். ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளை அது 20 பாத்தி கோடு போடணும். நான் அந்த 10 டன் உப்பு ஒரு நாளைக்கு வாரணும். எனக்கு சம்பளம் வந்து 500 ரூபா. 500 ரூபா வச்சு நம்ம வாரத்துக்கு 3000 ரூபாய்க்கு நான் வேலை பார்ப்பேன். என் பொம்பளையால் 3000 ரூபாய்க்கு வேலை பார்ப்போம். அப்போ 6000 ரூபா ஆச்சு. அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். ஒரு நல்லது பிள்ளை எல்லாரும் செஞ்சுக்கிற வேண்டியதான். அந்த மாதிரி தான் அந்த உப்பளத்துக்கு வேலை. மழை பெஞ்சிட்டா வேலை இல்லை. மழை பெஞ்சிட்டா 3 மாதம் சுத்தம் வேலையே இருக்காது. அப்போ நம்ம ஏதாட்டு கொத்த வேலை இந்த மாதிரி போய் அந்த வயிற்று பொழப்பு காட்டி இது பண்ணிக்கிற வேண்டியதான். அதுக்கு நமக்கு இந்த கூப்பன் கார்டில் அரிசி ரேஷன் கார்டில் தராங்கல்ல, அதை வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு ஒரு சாதாரண ஒரு அரிசி இப்போ 70 ரூபா நல்ல அரிசி 70 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிட முடியாது. எனக்கு 4 பிள்ளைகளுக்கு படிக்கணும். அதுக்குள்ளே சாப்பாடு சோறிங்க வேணும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். உப்பளத்தில் வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உப்பளத்தில் ரொம்ப கஷ்டம்தான். உப்பளத்தில் வேலை பார்க்குற ஆட்களுக்கு இது அந்த வேலை ஆரம்பிக்கிறதுல நல்லா இருக்கும். இந்த வேலை 3 மாதம் இல்லாத டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வில்லுப்பாட்டை தெய்வீக கலை என்று சொல்லுவோம். வில்லுப்பாட்டு வந்து ஒரு கோயில்களில வச்சாலே தெய்வம் வந்து நின்று பேசும். அந்த தெய்வத்தை அழைக்கக்கூடிய சக்தி என்று வில்லுப்பாட்டுக்கு இருக்கு. முதல்ல வந்து குரல் வளம், அதாவது தொண்டை சாரி என்ன பேசுறது தெரியாம இல்லையா, தொண்டையை கீச்சுன்னு வச்சுக்கிட்டு எப்படி பாட, தொண்டை நல்லா கண்ணீர் இருந்தா தானே மக்கள் விரும்புவாங்க. வீரமா படிக்கணும், சுலபமா படிக்கணும். பிள்ளைகிட்ட புருஷன்கிட்ட அதெல்லாம் எனக்கு குழந்தை இல்லை பண்ணலாம் அப்படி சொல்லி அளவும் செய்யணும். அழுது வந்துடும். ஏதா இருக்க பாட்டி அழுவா, இருக்க அக்கா அழுவா, நம்ம படிக்கிறத பார்த்து ஒரே சாமி பாட்டா படிச்சுக்கிட்டு போனா அவங்களுக்கு போரடிக்கும். இப்போ உள்ள காலங்கள் அப்போது இல்லை, இப்போ உள்ள காலங்கள்ல ஏதாவது 2 நையாண்டிகள் கிடக்கு அப்படி பேசுனா, நகைச்சுவையா பேசுனா அவங்களுக்கு கொஞ்சம், நான் 2 கலந்து பேசுறேன். இங்க சொல்லாத இடக்கு பேசுறோம்னு சொல்லுவாங்க, அப்படி ஜோடியா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க, நையாண்டின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லா 2 தமிழ் நான் சேர்ந்து பேசுறாங்க. சில ஆலயங்கள்ல வந்து தெய்வங்கள் வராமல் சாமி வராது.
அப்படி இடத்துல வந்து மேலே அடிப்பாங்க, எல்லாம் அடிப்பாங்க, சாவி வராமல் இருக்கும். ஆனால் அந்த தேவதைக்கு நான் படித்த தெய்வத்துக்கு நான் படித்தா சாமி வந்திருக்கு. அப்படிலாம் அதிசயங்கள் நடந்திருக்கு. என் உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடியது நான் வில்லுப்பாட்டை. என் கலையை வந்து நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். என் உயிர் என்னால் எவ்வளவு காலம் முடியுமோ, என்னால் எவ்வளோ காலம் படிக்க முடியுதோ அது வரைக்கும் படிப்பேன். யாருக்கு என் வில்லை பற்றி குறை சொல்ல விட மாட்டேன். அந்த குறை சொல்றதாவே படிக்கவும் மாட்டேன். அது அந்த கலைமகளும் எனக்கு அருள் புரிவா, அந்த இறைவனும் கொடுப்பான், நானும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். சந்தோஷமா இருப்பேன் அந்த மேடையில மட்டும். நானே நானே மக்கள் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் வந்து இறைவனை வந்து எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா, கல்லுல வந்து ஒரு சிற்பி சிலையா செஞ்சதுனால அதை வந்து கடவுள் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்றத ஆதி காலத்துல இருந்தே பார்த்துருக்காங்க. இன்னைக்கும் அதை நம்பி அந்த முன்னோர்கள் செஞ்சு வச்ச பாரம்பரியத்தை விடாம நாங்க இன்னைக்கும் பண்றோம். காலத்துல இதுக்கான சிற்ப புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அதை முறையா படிச்சு, ஒரு காளியம்மன் அப்படித்தான் செய்யணும், மாரியம்மன் அப்படித்தான் செய்யணும், ஒரு உட்கார்ந்த சிலைனா இவ்வளவு உயரத்துல செய்யணும், நின்ன சிலைனா இவ்வளவு உயரத்துல செய்யணும், அதுக்கு இதுக்கான அளவு முறைகள் தான் இதுக்கு சிற்ப சாஸ்திரத்துல இருக்கு. அந்த முறைகள்லாம் படிச்சு அந்த ஆகம முறையில தான் நாங்க இதை செய்யறோம். இது வந்து நாங்க சிலைகள்லாம் செஞ்சு மேலே உட்காந்து எல்லாமே பண்றோம். அப்படின்ற போது இதுக்கான முறையான இங்கே வச்சு எங்க சாஸ்திர முறைப்படி பூஜை பண்ணி அதை நல்லெண்ணெய் தடவினாலே இந்த கல் வந்து கருப்பாக மாறி நல்லெண்ணெய் தடவி எல்லாமே பண்ணி பூஜை பண்ணி அந்த கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் வந்து என்னதான் குலத்தொழில் செஞ்சாலும் அந்த வடிவங்கள் வந்து எங்களுக்கு நல்லா சிறப்பாக கிடைக்கணும் இல்லையா? நாங்கள் நினச்ச மாதிரி அதை உடைஞ்சி அந்த அம்சங்களுக்கு வரணும் இல்லையா? அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்ப்போம். அதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த வேலைகளை கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு யாரும் வர்றது இல்லை, வந்தாங்கன்னா சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடி. நீ யார் வர்றா? நாங்களாம் படிக்கலை ரொம்ப, அதனால அந்த வேலையில நாங்கள் பார்த்துக்கணும். எங்களுக்கு நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்த்து அதோடு சரி. இன்னைக்கு யார் டென்த்தோட முடிக்கிறா? +2 காலேஜுக்கு போடா ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. அதுக்காக ஆட்கள் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த கலையை தொடு. திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே. மதுரை டவுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு எக்ஸ்டெண்டட் வில்லேஜ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, ஒரு கிராமத்துல இருக்கிற அத்தனை அழகும் அந்த நகரத்துல இருந்தது. அதே நேரத்துல அந்த மீனாட்சி கோவில், அந்த கோவில்கள்னாலேயே அந்த அந்த ஊருக்கு ஒரு பெரிய தனி அழகு. அந்த ஊர் மல்லிகையினால மனம், அந்த ஊர் சாப்பாட்டுனால பெருமை. 24 மணி நேரமும் இட்லி கிடைக்கும்னாக்கா அது எங்க மதுரையில தான். மதுரை மதுரமான மதுரைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்க அம்மானா எனக்கு அப்படி ஒரு தேவதா விசுவாசம். காரணம், எனக்குள்ள கரெக்டா பாடுற நீ அப்படின்னு சொன்னா உடனே ஆடுவேன். ஆடினா நல்லா ஆடுறேன்னு சொல்லுவா. யார் வீட்லயோ கோலம் போட்டா அம்மா பார்வைதான், அதே மாதிரி கோலம் போடுவேன். கர்நாடக சங்கீதம் தாத்தாவே சொல்லி கொடுத்தார். அப்புறம் பள்ளிக்கூடத்துல
Lead kindly light amid the encircling gloom. choir பாடுவேன், நிறைய கிறிஸ்தவ பாடல்கள் பாடுவேன். எல்லாத்தையும் அம்மா தான் என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் டான்ஸ் கத்துண்டேன், பரதநாட்டியம் கத்துண்டேன். ஸ்கூல்ல ஃபோக் டான்ஸ் எல்லாமும் ஆடுவேன். அப்புறம் ஹரிகதா காலக்ஷேபம் எப்படி பண்றாங்கங்கிறத பார்த்து 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 நான் ரிஃபைன் பண்ணிட்டேன். அப்புறம் ஓவியம் வரையினேன். கலை எந்த உருவத்துல இருந்தாலும் ஒன்னால முடியும்னு என்னை படிப்படியா ஏத்தி விட்டது என்னுடைய அம்மா. என்னுடைய மதுரை அப்படின்னு நினைச்சாலே மதுரை மீனாட்சி, அடுத்து கமலா என்னுடைய அம்மா. நானே பொண்ணு கேட்க போன வாராம், புது கல்யாணம் செய்த வாராம். என்னத்த நினைச்சிக்கிட்டு ஏறுனாரா ரயில் வண்டி. இடவழியில இறந்தார், சொந்த இன பந்துகளை மறந்தார். தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டோட ஒரு நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. அந்த நெற்களஞ்சியத்துல நிறைய விவசாய வேளாண் மக்கள் இருக்காங்க. படபட என்று சொல்லி பலட்டி அடிக்கால் ஆச்சி, பயங்கரமாயிருக்கு ஒரு பைசா லட்சம் ஜனங்க. நெற்களஞ்சியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சாதாரணமா உருவாகல. அவங்க வந்து அப்பையிலேருந்தே தானியத்தை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு தன்னோட ஒரு சிறு தெய்வமா தான் அவங்க பார்க்குறாங்க. ஒவ்வொரு நெற்பயிருமே அவங்களுக்கு கடவுள் தான். ஒவ்வொரு நெற்பயிருமே அவங்களுக்கு உயிர் தான். அதனால அவங்க வந்து அதை ரொம்ப முக்கியமா பார்க்குறாங்க. சும்மா கிடக்குற வயல்ல தண்ணியா இது மாதிரி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அற்படுத்திட்டா இது மாதிரி இருந்துரும், தரையா இருக்கும். அதுல தண்ணி விட்டு அப்புறம் உழுது அப்புறம் சேர் பண்ணி நெல்லை போட்டு அது 30 நாள் ஆனோன்னா அதை ஆம்பளைங்க போய் பறித்து கட்டி கொண்டு வந்து இது மாதிரி வயலில் வைப்பாங்க. அதை போய் நாங்கள் நடுவோம். காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துட்டோன்னா 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ஏறிடுவோம். சீக்கிரமாக நட்டாதான் அந்த டைமுக்கு ஏற முடியும், இல்லைன்னா பொழுதே போயிடும். முல்லாம் வேலை செஞ்சால் பொழுதே போயிடும். துருவன ரயில் வண்டி தூத்துக்குடி போகும் வண்டி, பெட்டிய தனியா எடுத்தார் அவர் பெட்ரோல் ஊற்றி எரித்தார். வீட்டில் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வீட்டு வேலையும் பார்க்கணும். இந்த வேலை பார்த்துட்டு போனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். என்ன செய்யுது, அப்புறம் செஞ்சால் தானே நாங்கள் சாப்பிட முடியும். சாப்பாடு சாப்பிட்ணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். கஷ்டப்பட்டா தானே. பெட்டிய தனியா எடுத்தார் அவர் பெட்ரோல் ஊற்றி எரித்தார், அவர் பெட்டிய தனியா எடுத்தார் அவர் பெட்ரோல் ஊற்றி எரித்தார். சோழர்கால சிற்பங்கள்ல அவங்களுடைய ஆர்கிடெக்சர்ல இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய கோயிலில் வந்து அந்த ஒரு பெரிய நந்தி ஒரே பாறையால் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பாறையில் ஒரு நந்தி கோயிலுக்கு நுழையும் போதே அவ்வளோ பெரிய நந்தி. தஞ்சாவூருக்கான ஒரு அடையாளம்னு சொன்னோமே அந்த நந்தியை தான் வந்து அடையாளமாக சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் வந்து சோழ மண்டலத்தில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயிலில் பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சாவூர் கோயில் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கிடெக்சர்னு நிச்சயமாக சொல்லலாம். 2வது தாராசுரத்தை சொல்லலாம். 3வது கங்கைகொண்ட சோழபுரத்தை சொல்லலாம். அந்த தாராசுரம் கோயிலில் சுற்றி இருக்க எல்லா சிற்பங்களும் வாழ்வியலோட தொடர்புடையது. அது ரொம்ப முக்கியமானது. அவங்க செஞ்சிருக்க காரியம் வந்து அந்த விமானங்களாகட்டும், அந்த கோயிலோட எவ்வளோ பெரிய இடிகள், எவ்வளோ பெரிய மழை வந்தாலும், என்ன வந்தாலும், எத்தனை பேர் வேணாலும் அந்த கோயிலில் போய் பாதுகாப்பாக இருந்துக்கலாங்கிற ஒரு அமைப்பை வந்து
சோழன் உருவாக்கியிருக்கான்னா அது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் வரும். அதான் 2 கண்ணும் தெரியாது அப்பாவுக்கு. அவங்க மட்டும் இல்லாம அந்த 2 கண்ணு தெரியாப்ப எவ்வளோ வாட்டி மண்டையெல்லாம் அடிச்சிட்டு, எங்கெங்கேயோ அடிபட்டு, அதோட பாட்டு பாடி, அப்பேருந்து அவங்க பொம்மலாட்டத்துல பாட ஆரம்பிச்சு, இந்த பொம்மலாட்டம்லாம் கத்துக்கிட்டு, அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒருவேளை ஒரு கஞ்சி கிடைக்கும் சாப்பாடு வீட்ல. அடுப்பு எரியாது. இவ்வளோ கஷ்டம். எங்க அம்மாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அப்போல்லாம் நெசவு நெய்வாங்க. இந்த நெசவு நெய்கிற வேலை தான் எங்களுக்கு. சௌராஷ்டிரா குளம், குஜராத்லேருந்து வந்தவங்க நம்ம இங்கே. அதனால அவ்வளோ கஷ்டமான அந்த சூழ்நிலையிலையும் எங்கள் அம்மா என்ன இந்த பொம்மைகள்லாம் அவங்க வடிவமைக்கிறது, பெயிண்டிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க. எங்கள் அம்மா தான் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு. அப்படியே அவங்க அவ்வளவு கஷ்டத்துலேயே எங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்து, இந்த பாரம்பரியத்தை, இந்த தமிழ் கலாச்சாரத்தை இதை விடாம நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நமஸ்காரம் பண்ணிக்கோடி. நமஸ்காரம் பண்ணிக்கோ. நமஸ்காரம் தாத்தா. ஆப்ரேட் பண்றவர் கரெக்டான கேரக்டர், அதை சரியான முறையில் அவர் வந்து இயக்கணும். அவர் ஏதாவது ஒரு வேற ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் அதில் விட்டுட்டாருனாக்கா கதை மாறி போயிடும். பாலகா, உன்னுடைய பக்தியை கண்டு மெச்சி உனக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். சென்று வருவாய் பாலகனே, சென்று வருவாய். ஐயரே, சென்று வருகின்றேன். நம்ம ஒரு இடத்துல தனியா உட்காந்துருப்போம், இன்ஸ்ட்ருமெண்ட் பாடுறவங்க, டைலாக் பேசுறவங்க. அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. 2 பேருக்கும் வந்து மனதால் சொல்லிக்குவோம். இங்கேருந்து நம்ம சொல்றது அவருக்கு தெரியும், நாம என்ன பண்றோங்கிறது அவருக்கு புரியும். அந்த அளவுக்கு அந்த அவங்க இருக்கணும். அப்பதான் வந்து அந்த கலை அந்த அளவுக்கு தெளிவு உள்ள கலைஞர்கள் மட்டும்தான் இதை நடத்த முடியுது. எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை நடத்தும் பொழுது அந்த மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே எல்லாமே மறந்துடும். நமக்கு வந்து 2-3 லட்ச ரூபா கடன் இருக்கே, அதை அடைக்கிறது எப்படி, பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றது, இது எப்படி பண்றது, அந்த நினைப்பெல்லாம் அந்த நேரம் இருக்காது. இந்த கலைகள் எல்லாம் நகிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அடிக்கடி வருத்தப்படும். சரி, அதுக்கும் ஒரு கடவுள் இருக்க, அவருடைய கிஃப்ட்ல நல்லா மேல நடக்கும் அப்படின்னு தான். ரே 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 ரே. வட்டார வழக்கு எழுத்தாளராக இருக்கிறது ஒரு மொழியோட சொற்களை சேகரிக்கிறோம். அந்த சொற்களை சேகரிக்கும் போது அந்த மண்ணின் பாடல்களை சேகரிக்கிறோம், பழமொழிகளை சேகரிக்கிறோம், நம்பிக்கைகளை சேகரிக்கிறோம். ஒரு வட்டார வழக்கு எழுத்தாளனாக இருப்பதை விட உலகத்தில் வேற எந்த ஒரு மகிழ்வும் கிடையாது. அந்த மகிழ்வு வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு பிடிச்ச பழமொழியை, எத்தனை போர் ஆனாலும் ஆகலாம், சித்திரை போர் ஆகக்கூடாதுமா. நீ எந்த மாசத்துல வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். குடும்பம் வந்து பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு நம்மகிட்ட அது வந்து பெருசா வலுக்காது. ஆனா சித்திரை மாசத்துல மட்டும் சண்டை போட்டுக்கிட்டா அந்த சண்டை ஓயாது. என்ன காரணம்னா, மற்ற நாளைகள்லாம் விவசாய வேலைகள் இருக்கும், பிச்சுட்டு கிடக்கும். அவனுக்கு ராத்திரி சண்டை நடக்க, காலையில என்னன்னு விசாரிக்காம நான் உட்கார மாட்டேன்டா அப்படிமா. காலையில் எழுந்திரிச்சு அங்கே தண்ணி கட்டணும், இல்லை இது மாடு மேய்ஞ்சிடும், அது மேய்ஞ்சிடும், இது மேய்ஞ்சிடும். ராத்திரி பூரா தூங்கி எழுந்திரிச்சுன்னு நான் ஓடுறது மாட்டை பிடிச்சிருவான்னு ஓடிடுவான். அப்புறம் போயிடுச்சுனாலே அந்த சண்டை முகாந்திரம் மாறிடும். அப்புறம் கொல்லியில் மாடு மேய்ஞ்சிது, அவன்கிட்ட புயலை வாங்க வெத்தலை வாங்கணும், அப்படி சரியாயிடும். ஆனால் சித்திரை மாதத்தில் எந்த வேலையுமே இருக்காது, சும்மா முக்குன்னு வீட்டில் உட்காந்துருப்பான். அதான் எத்தனை போர் ஆனாலும் ஆகலாம், சித்திரை போர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
பாரம்பரியம் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை வந்து நியூ ஜெனரேஷன் கொடுக்கணும். அதை கண்டினியூ பண்ணோம்னா நியூ ஜெனரேஷன் கொடுத்தா தான் அது பண்ண முடியும். நமக்கு என்னென்னா நாவலாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், எங்கே போனால் நகைச்சுவை உணர்வாக இருக்கணும். அதுமாரி அவங்களுக்கு நல்ல இதாக வந்து புகுத்தணும். அவங்கள வந்து ஒரு சலிக்க வைக்கக்கூடாது, ஒரு அன்ஈஸியாக உணர வைக்கக்கூடாது. இது வந்து எவ்வளோ பெரிய பாருங்கள். அதேமாதிரி ரொம்ப நேரம் பேசிக்கின்னு ஒரு யானை செய்கிறது வந்து 5 மணி நேரம் எடுத்தால் யாராவது இருப்பாங்களா? 5 நிமிஷத்துக்கு மேலே என்னுடைய ஒர்க் எதுவுமே இருக்காது. 5 நிமிஷமே அதிகம். 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் ஒரு ப்ரோட்டோடைப் வந்து செய்து காமிக்கிறது. நேஷ்னல் அவார்டுக்கு வந்து நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்டேட் அவார்டுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சில்பகுரு அவார்டு கொடுக்கணும். ஆனால் இதுக்கு வந்து இந்த கலைமாமணிக்கும் இந்த அவார்டுக்கும் வந்து பத்மஸ்ரீ வந்து நீங்களுடைய சர்வீஸ் தான். உங்கள் சர்வீஸ் வச்சு தான் கொடுப்பான். நீங்கள் அப்போ நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கிறீங்க, இந்த கலைக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்க, இந்த கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, இதெல்லாமே கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். மண்ணை எப்படி பதப்படுத்துறது, ஒரு மலைவாழ் மக்களுக்கு போயிட்டு அவங்க எப்போ அதாலும் வெடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு போய் அந்த மண்ணை பதப்படுத்துறது, அவங்க கூட போய் ஒரு 2-2.5 மாதம் கூட வந்து தியாகம் பண்ணது, இந்த மாதிரி ஒவ்வொரு தியாகத்துக்கான விஷயம் தான் அது நமக்கு அந்த அவார்டு கிடைச்சது. இப்போ நிறைய பேர் அந்த காலத்தில் வந்து அப்படி பண்ண இப்படி பண்ண சொன்னாங்க. ஆனால் இந்த பீரியடில் இந்த 10 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கண்டு வந்து எங்களை மாதிரி மண்பான கலைஞர்கள் வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து இந்த அரசுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நானே அந்த நாளில் வந்து வீதி நாடகம்னு சொல்லுவாங்க. இதை தெருவில் ஆடுதான் தெருக்கூத்து. அதாவது அம்மனுக்கு ஆடி மாதம் அம்மனுக்கு ஜாத்திரை, இந்த மகாபாரதம் திருமஜ கோயிலுக்கு இதை 18 நாள் காப்பு கட்டி 10 நாள் கூத்து வைப்பாங்க. சில ஊரில் வந்து 15 வைப்பாங்க, சில ஊரில் வந்து 20 நாள் வைப்பாங்க. இப்படி காப்பு கட்டினீங்கன்னா பாரத சொல்லுவாங்க பகலில், நைட்டில் நடிப்பாங்க. பாரதக்காரு மைக்கில் சொல்லிடுறாரு பகலில். நாங்கள் நைட்டில் வந்து நாங்களே பாடணும், நாங்களே நடிக்கணும், நாங்களே பேசணும். ஒப்பனைகள் வந்து 50 கிலோ வெயிட் கட்டினார். கட்டை கல்யாணமான கட்டை. பத்து வருஷம் ராஜா வர அவனே ஊத்தாரு ராஜாவுன்னா அது ஒரு 10-15 வருஷம் விட்டு அது கொண்டாட்டு பாடல் பாடி மக்களுக்கு வகை. பரதநாட்டியம் எடுத்துக்கினா பாடுவாங்க ஆடுவாங்க. அதே போல் கதகளி எடுத்துக்கினாக்கா பாடுவாங்க ஆடுவாங்க. ஆனால் தெருக்கூத்து மட்டும்தான் இயல் இசை நாடகம் 3 அல்லவா. இயல்பாக நாங்களே சொல்லணும், இசையாக பாடணும், நடிக்கணும். 3மே இந்த தெருக்கூத்தில் தான் இருக்கு. காசு தாரன் தாத்தா எனக்கு பட்டண பொடி வாங்கிட்டு வா. ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவோம். கானா பாடு கேட்டால் ஜாலியாக ஆடுவீங்க, ரொம்ப சந்தோஷமா ஆடுவீங்க. கஷ்டம் இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அது மாதிரி நிறைய விஷயம் கானா பாடு. அதால தான் நாங்கள் அதிகமாக கானா பாடுகிறது. தாத்தா எங்கள் ஏரியாவுலேயே ஒரு டீம் வந்து ஒருத்தர் கீபோர்டு வச்சுட்டாரு. அவர் வந்து ஒரு கானா ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வரும்போது நம்மளுக்கு அதிகமாக கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. நம்ம கூட இருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஆல்பம் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம், நானும் பாட்டு பார்த்தோம் சொல்லி கேட்கலாம்னு சொல்லிட்டு
நான் நினச்சி பாடல சும்மா நம்ம வாசிக்க ஒரு பாட்டு அடி பாடலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்தோம். சரி எழுதுனோடனே அந்த எழுதுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் அப்படியே எழுதுறத பிக்கப் பண்ணி நிறைய எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 7 பாட்டு எழுத ஆரம்பிச்சோடனே எனக்கு பாடுற இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு ரொம்ப. ஒரு 4, 5 ஆல்பம் பண்ணி அதெல்லாம் கேட்டு தீவன் சார் கேட்டு சரி இந்த பையனை போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு அப்படிதான் எனக்கு கங்கா மாதிரின்ற ஒரு சான்ஸே வந்தது. அது நான் நினைச்சு கூட பாடல நம்ம பேரிஸ் வேலை செஞ்சிருந்தோம். நான் பெருசா கானா பாட்டு எழுதுறது கூட எனக்கு பிடிச்ச வேலை நம்ம செய்றோம். சைக்கிள் ஒன்று பண்ணணும். இது ஒரு அப்போ ஒரு சின்ன பையனா ஏரியால 4 பேர் பார்க்கும்போது கொஞ்சம் 4 பேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கணும். ஒரு 4 பேர் பார்த்தா நம்ம மொக்கையா அடிக்க கூடாது. ஒரு ஃபிகர் போச்சா நம்மளை பார்த்து சரி அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு ஆசையா பண்ணோம் அதை. அப்படிதான் ஆரம்பிச்சது. நம்ம ஏரியாவில் நம்மளும் ஒரு 4 பேர் தெரியாத ஒரு பீஸா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். ஆனா அது போக ரொம்ப பிடிச்சி நிறைய பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு. அந்த மேலாம் போய் நிறைய எழுதணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகி நிறைய பாட்டு பண்ணோம். சில இடத்துல பத்தாளர் சொல்லுவாங்க, சில இடத்துல தமிழ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மொழி மாற்றத்துல அப்படி மாறி மாறி சொல்லுவாங்க. மொத்தத்தில் நம்ம மங்கள இசை. எங்க பாடம் நாதஸ்வரக்காரர்களுக்கு தெரியுங்க, நாதஸ்வர பாடம் எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா ஒரே ஸ்கூல்ல தான் நாங்கள் படிக்கிறோம். அப்படிங்கும் போது எல்லாம் ஒரே ஸ்கூல்ல உட்காந்து படிக்கும் போது எல்லாம் சொல்லும் போது நாங்கள் எல்லாம் கேட்டுக்க வேண்டியதான். நாங்கள் நாதஸ்வரத்தை பார்த்துக்கிட்டு தான் வாசிப்போம். அவங்க என்ன எப்படி வாசிக்கிறாங்களோ அதை வச்சு நாங்கள் அனுசரித்து வாசிக்கிறோம். இதை குடும்பம் மாதிரி சொல்லுவாங்க. நாதஸ்வரம் தகப்பன், தமிழ் தாய்ங்க, தாளம் மகன், ஹிந்தி தாய் பாப்பா மாதிரிங்க. அது மாதிரி ஒரு குடும்பங்க இது. அதனால தமிழ் நாதஸ்வரம் ஹிந்தி தாளம்னு சொல்லுவாங்க. இதுதான் குடும்பங்க. இந்த குடும்பத்தில் எல்லாம் ஒத்து போகணும். நான் பெரியவன் நீ பெரியவன் இதில் போட்டு போட முடியாது. போட்டு போட்டால் அவங்க யார் சத்தம் கேட்காது. எட்டு மாசத்துக்கு முன்னாலங்க எனக்கு உடம்பு சரியில்லை. 2 மாசம் வாசிக்க முடியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க இப்படி வாசிக்க முடிய போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கும்பாசத்துக்கு எனக்கு கூப்பிட்டாங்க, போனாங்க. போய் வாட்சி 1 மணி நேரம் வாட்சோன்னா எனக்கு உயிர் வந்துருச்சு. மறுபடியும் பழைய நினைவுகள் வந்துருச்சு. அது வாசிக்கும் போது தாங்க ஆசைங்க. எங்களுக்கு எந்த திசையும் எதுவும் தெரியாது. நாங்கள் வாசிக்கும் போது 4 பேர் கை தட்டுவோம், பாராட்டுவோம். இதுதான் அந்த இடத்துல எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. கோயிலுக்கு வராங்க, வந்து சாமி கூட பார்த்து நாங்கள் வாசிக்கிறது பார்த்தாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். இல்லைன்னா நான் சாமி பார்த்து போனால் நாங்கள் எப்படி வாசிக்கிறது? அதனால் எங்களுக்கு வாசிப்பு தான் எங்கள் உயிரேங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. என் குடும்பத்துலக்கார அப்புறம் வாசிக்க உட்காந்துட்டா என் குடும்ப சூழ்நிலை எதுவுமே தெரியாது எனக்கு. அந்த இடத்துல வாசிக்கிறது அம்மனுக்கு நாங்கள் அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம். அதே போல் எங்கள் குருநாதர் நாங்கள் நினச்சிக்கிட்டே இருப்போம் எப்பவுமே. அவங்களால தான் நாங்கள்லாம் இப்போ சாப்பாடே சாப்பிட்றோம், உண்மை சொல்ல போகிறோம். ஆதிவாசின்றது அவங்களுக்குள்ள இருக்கிற கலாச்சாரம் இன்னொரு சமுதாயத்துக்குள்ள கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. என்டையர் டிஃப்ரெண்டா இருக்கும், வித்தியாசமான ஒரு கலாச்சாரமாக இருக்கும். அதனால நாங்க என்ன செய்யறோம்னா இந்த கலாச்சாரத்துல செய்யறத தொதுவர்களோ கோத்தர்களோ மற்றவர்களோ செய்ய மாட்டாங்க. இந்த பழுகு சமுதாயத்துல இந்த காதல் திருமணத்துக்கு மரியாதையே இல்லைங்க. காதல் திருமணமே இல்லை. அதே சமயத்துல கலப்பு திருமணமும் இல்லை.
அதாவது வந்து ஏன்னா, அவங்க வந்து இன்னொரு சமுதாயத்திலிருந்து வரும்பொழுது, இந்த கலாச்சாரம் கெட்டு போயிடும். ஒரு சில இடத்துல கலப்பு திருமணம் நடக்கத்தான் செய்யுது. அவங்கள ஊருக்குள்ளே கூட சேர்த்துறது இல்ல. அப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க இருந்துட்டு இருக்குது. அப்போ கடைசியில அவன் எப்படி வாழ்ந்தா, இந்த சமுதாயத்திலே இருந்து கடைசியில சாகும் பொழுது, அவர் படுகனா பொறந்து, படுகனா சாகணும். அப்படிங்கிறதுல வந்து அது ஆழமா எல்லாரும் மனசுலயும் ஊறிட்டு இருக்குது. பொதுவா வந்து ஒரு சில இடத்துல கலப்பு திருமணம் நடக்கத்தான் செய்யுது. நம்ம அதையும் தடுக்க முடியாத ஒரு கட்டமும் வந்துட்டு இருக்கு. வந்தேன்னா அவங்கள ஊர்ல சேர்த்துறதில்ல. எந்தவித சீர் சடங்குலயும் அவங்கள பண்றதில்ல. எங்க இதுல மெயின் முக்கியமா பண்றதுங்கிறது, அவங்க அம்மா, அப்பா, அண்ணன் தம்பி யாரு இருந்தாலும், அந்த கடைசியில போடுற வாய்க்கரிசின்னு அந்த அதுக்கு அவங்க அலோடு இல்ல. அப்போ அது இல்லைங்கிறப்போ, நம்மள பெத்தவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடைசி ஒரு மரியாதைய அது கூட செய்ய முடியலங்கிறப்போ, நமக்கு இந்த காதல் திருமணம், இந்த இதெல்லாம் தான் நமக்கு பெருசாங்கிறதுல எங்க சமுதாயத்தை காக்கிறதுக்கு எங்களுக்கு முக்கியம். நானன்ன நன்னன்ன நானே நன்ன நானன்ன நானன்ன நானன்னே. பரதநாட்டியத்தோட எசன்ஸ்ன்னு சொன்னா, அது ஒரு அழகான ஆர்ட் ஃபார்ம். உடம்புக்கும், மனசுக்குமா சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரு கலை. ஈரோட்ல இருக்கிறது இப்ப நான் அங்க ஈரோட்ல கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன் இல்லையா? அந்த சமயத்துல அம்மா மியூசிக் டீச்சர். எனக்கு மியூசிக் சொல்லிக் குடுத்தது அவ ஸ்டார்ட்டிங் எல்லாம். அப்ப அம்மா மியூசிக் நான் எடுப்பேன். நான் டான்ஸ் எடுப்பேன். அப்ப நாங்க 2 பேரும் மக்கா இன்ஸ்டிடியூட் நடத்தின்னு இருந்தோம். அப்ப அங்க வந்து ஒரு 2 குழந்தைகள், ஒரு குழந்தை அவளுக்கு கண்ணு தெரியாது. அப்படி வந்து அந்த குழந்தை ரொம்ப நல்லா பாடவும் செய்யும். அப்ப அவளுக்கு டான்ஸ் படிக்கணும் எனக்கெல்லாம் முடியுமா? பிகாஸ் பாக்காததுக்கு டான்ஸ்ங்கிறதே நம்ம டீச்சர பார்த்து அவ என்ன செய்றாங்கிறத அப்சர்வ் பண்ணி தான் வர்றது. பட் அவளுக்கு கண்ணே தெரியாது. இதுல அவள செய்ய வைக்கிறது எனக்கு பயங்கர பெரிய சேலஞ்சா ரொம்ப ஒரு இதா இருந்தது. இந்த கைய இப்படி ஆக்குங்கிறத அவளுக்கு நம்ம என்ன வச்சு குடுத்தாலும் வராது. சில முத்திரையெல்லாம் நம்ம இந்த அலபத் பண்ணணும்னு சொல்றோம். அவளுக்கு அத எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. அப்ப நான் சொன்னேன், "உனக்கு அவளுக்கு தமிழ் நன்னா தெரியும். இங்கிலீஷ் அத்தர வராது. உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு கேட்டேன்." அப்படின்னா, "இப்ப நீ காட்டுனது தான் அலபத்மம்" அப்படின்னு இப்படி அவளுக்கு புரிஞ்ச மாதிரி சில காரியங்கள். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவ ஃபீல் பண்றத வச்சு, இப்ப வந்து கிருஷ்ணர்னா எப்படி இருப்பாரு? எப்படி வைக்கணும்? அப்படின்னு நான் சொன்னேன், "ஃப்ளூட் ஊதுனா இப்படி வைப்பா." நான் சொன்னேன், "அப்படியே வச்சுக்கோ. நன்னா இருக்கு. இட்ஸ் குட். ஆனா கிருஷ்ணர் ஊதுற மாரி ரசி அப்படின்னா எப்படி ரசிக்கணும்? ஒண்ணும் இல்ல. உனக்கு பிடிச்ச பாட்ட நீ எப்படி ரசிப்பன்னா இப்படியே ரசிப்பா. அதே மாதிரி இப்படி பண்ண போதும்." அப்ப அவளுக்கு கண்ணு தெரியலினாலும், ஒரு மழை வந்தா எப்படி அப்படிம்பா. சில்லுன்னு உடம்புல அந்த படுற தண்ணி வச்சு. அதுதான் சிலிர்க்கிறது. இப்படி ஒன்னொன்னும் அவ ஃபீல் பண்றத வச்சு அவளுக்கு எக்ஸ்பிரஷன். இது பயங்கர ஒரு இதா இருந்தது எனக்கு. அனுபவமா இருந்தது. நன்னா சொல்லிக் குடுக்க முடிஞ்சது. என்னோட வைஃப் வந்து பேர் வந்து பேபி ஸ்ரீராம். அவங்க வந்து ஷி இஸ் டாக்டர் இன் மியூசிக். அவங்க வந்து ஃபேக்கல்டி மியூசிக் அகாடமி ஃபேக்கல்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. வோக்கலிஸ்ட் அண்ட் வாத்தியகாரி. நான் அவங்கக்கிட்ட சங்கீதம் கற்றுக்கிறேன். கர்நாடக சங்கீதம். என்னோட ஒய்ஃப் வந்து ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் பாட கொடுத்தாங்க. அப்போ நானும் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இங்கேருந்து ஒரு டிரைவராக போனேன். சாதாரணமாக அந்த கர்நாடிக் மியூசிஷியன்ஸுக்கு வந்து அந்த ஃபிலிம் ஸ்டுடியோக்குள்ளே நுழைஞ்சாச்சுனாக்கா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதே டென்ஷன் என்னோட ஒய்ஃபுக்கும் இருந்தது. சார் கிட்ட சொன்னேன், "சார் நான் கேன் ஐ ஹெல்ப் ஹர்? ஓ ஆர் யூ மியூசிஷியன் மிஸ்டர் ஸ்ரீராம்?" எஸ் சார். சரி உள்ளே போங்க அப்படின்னா நான் உள்ளே போயிட்டு, இது இந்த பாட்டு வந்து இப்படி பாடினா நல்லா இருக்கும் பேபி வரது. யூ வில் டூ வெரி ஈஸிலி." தோ ததரதானி தோ ததரதானி தீம் தீம் ததீரனா. அதில் அந்த தானம் பாடுற ஒரு ஃப்ரேஸ் தான் அவங்க பாடினாங்க.
ஸோ அதுக்கு நான் வந்து ஆரம் தரம் தொம் ததாரம் ஆ ஆரம் தரம் தொம் தரா அந்த அந்த ஒரு தானம் போர்ஷன் வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். இது நான் பாடி கொடுக்கறத கேட்டுட்டு ரஹ்மான் சார் சொன்னார், "வை கான்ட் யூ ட்ரை மிஸ்டர் ஸ்ரீராம்? உங்களுக்கு நீங்களும் ஒரு வெர்ஷன் பாடுங்க." எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி ஏதோ ரெக்கார்ட் பண்றாரு. அது தட் வாஸ் ஒரு மிராக்கிள் மாரி எனக்கு தோணுது. அண்ட் ஐ சாங். அதுக்கப்புறம் தான் வந்து நான் சினிமால நெறைய சாருக்கு பாடுனேன். நானன்ன நன்னன்ன நானே நன்ன நானன்ன நானன்ன நானன்னே. இலங்கை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு தொழில சிறந்தது. மட்டக்களப்பு வந்து கடலோரம் சார்ந்த பகுதிகள் மீன் நிறைய கிடைக்கும். அதான் மீன்பாடும் தேன்நாடு. திருவோணமலை வந்து இயற்கையான துறைமுகம் அமைந்தது. கன்னியா வெந்நீர் ஊற்று. மேல் பகுதிகள் வந்து எல்லாமே மலை சார்ந்த பகுதிகள். அதனால அது சிறந்தது. யாழ்ப்பாணம் வந்து புகையிலை, காய்கறி, வெங்காயம் அதுகளில் சிறந்தது. இது 90ஆம் ஆண்டு நடந்த சரியான சண்டை. அந்த சரியான சண்டையில இருந்து நாங்கள் வெளியே வரணும். நிறைய சாவுகள் நடந்தது எங்களுக்கு. சரி இந்தியா போவோம்னு சொன்ன உடனே சரி இப்போ உடனே படகுல வந்து 40 பேர் ஏறி வந்தோம். இங்கே வந்து இறங்கினா இங்கே இருக்கிற ஆட்கள் தான் எங்களை பாதுகாத்து எங்களை கொண்டு போய் முகாமில் வச்சு சாப்பாடு, காசு, தண்ணி எல்லாம் கொடுத்து எங்களை பராமரிச்சு யாழ்ப்பாணத்தில் வந்து கொஞ்சம் ஒரு நடுத்தரமா வாழ்ந்த எங்களுக்கு இங்கே வந்த உடனே எல்லாமே ஒரு புது அனுபவம் ஆயிட்டு. ஒரு பொதுவான ஃபியூலண்டு சாப்பாடு வாங்கணும், ஒரு பொதுவான ஃபியூலண்டு கப்புசுக்கு போகணும், தண்ணி வாங்கிட்டு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதே சமாளிச்சு ஒரு 15 நாள் அங்கே சமாளித்து அங்கே இருந்த அரசு ஆட்கள்கிட்ட கதைச்சு வெளியில் வீடு எடுத்து வெளியில் வந்து சந்தோஷமாக இந்தியாவில் இருக்கலாம். இந்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பாரபட்சம் இல்லாமல் செய்து கொடுக்கிறோம். இதுதான் என்னுடைய சுருக்கமான என்னுடைய இது. அவங்க ஏதாவது ஒரு நேர்த்தி வைப்பாங்க. நேர்ந்து கட்டுவாங்க. நேர்த்தி அதாவது எனக்கு இந்த இதில் வார வருஷம் இப்படி கல்யாணம் ஆகாமல் இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆகணும், அல்லது இந்த பிள்ளைக்கு வருத்தம் சுகம் இல்லை, பிள்ளை இந்த பிள்ளைக்கு வருத்தம் சுகமாகி தந்தேன்னா நான் இந்த ஆலயத்துக்கு வந்து தீமிதிப்பு வந்தான், தீப்பாய் வந்தான் என்று சொல்லி அவங்க சொல்கிற நேரம் அந்த நேர்த்தி வந்து சரி வந்துட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த நேர்த்தி கடனை வந்து முடிப்பாங்க. நான் கிட்டத்தட்ட எந்த பர்சனல் லைஃப்பில் தான் 10 வருஷமா நான் 2011 இருந்து லவ் பண்ணி வந்தேன். அவங்கள விட்டு விருப்பம் இல்லை. அவங்க அம்மாவுக்கு விருப்பம், அவங்க அப்பா அவங்களுக்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ அந்த டைம் வந்து நான் நேர்த்தி வச்சேன். மகளே எனக்கு இப்படி இதாக இருக்கு, எல்லாரும் எனக்கு வந்து ஓடி போயெல்லாம் முடிக்க விருப்பம் இல்லை. ஸோ எல்லாரும் சம்மதத்தோட எனக்கு 2 குடும்பமும் உண்டா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் ஒன்று சொல்லிருந்தேன். வந்து அதை நீ நிறைவேற்றி வை எனக்கு ரெண்டு சொல்ல சரி ஒன்று சொல்லி ஒரு நாள் அப்படி தான் நான் அவங்களோட அப்பா வந்து நான் காய்ச்சிட்டேன். அதைச்சு இல்லாமல் சரி வந்து அந்த 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 வருஷம் தான் காவடி எடுத்து தீபாஞ்சனா அந்த தீ மிதிக்கும் போது முதலாவது எனக்கு போகும்போது சுற்றுமோ நான் இப்போ
நல்லா பயந்தேன். ஏன்னா ஒரு நாள் நான் பாய்ஞ்சது இல்ல. அப்ப முதலாவது தடவ கால் வைக்கும்போது எனக்கு சுடல. சுட்டு அப்படியே நடந்து போறேன். நடந்து போகும்போது ஒரே ஒரு தடவ இந்த பெரிய விரல்ல வந்து அங்கால கடைசியா முடியிற கட்டம் வந்து சுட்டு சுட்டு போட்டேன். சுட்டு சுட்டு போட்டு வந்து நான் வந்து இருக்கேன். எல்லாரும் அம்மாட்ட சொல்றேன் நான் அம்மா அப்படி சுட்டு போட்டது அம்மான்னு. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுட்டு போட்டுதான் பாரு அம்மா ஏதோ கோபத்துல இருக்கா அவள் என்று சொன்னாங்க. பாரம்பரிய சொல்ற கதை என்ன சொன்னா, நீ குற்றம் செஞ்சீன்னா உனக்கு சுடும். நீ குற்றம் செய்யலையா உனக்கு சுடாது என்ன சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 4-5 வருஷமா பாஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ மலேசியாவுக்கு வந்த பிறகுதான் நான் இப்போ பாயல. ஒரு வருஷம் பாயல. இந்த வருஷம் 6 மாசம் இந்த ஊருக்கு போறேன் நான். போய் இந்த வருஷம் பாயும். நானே KL Big City கனவுகள் உழைக்கும் தமிழனுக்கு என் முதற்கள் வாழ்த்துக்கள் புறங்கும் சுத்தம் செய்யும் இன்னம் என் தமிழை நாம் சரித்திரம் சொல்லும் தமிழனை உழைப்பு சின்னம் மனிதர்கள் பலவிதம் ஒவ்வொருவர் ஒரு விதம் சிவப்பெண்ண கருப்பெண்ண உதிரம் ஒரே நிறம் உடமண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அது உறுதி எனது ஜனனம் மரணம் என்ற KL City come on yeah இது தான் KL குட்டி மகனின் முக்கிய தன்மை Lin, still at the crease. And there you go. Divya strikes. சின்ன வயசுல என்னோட தாத்தா வீட்டில் வீக்கெண்ட்ஸில் கசின்ஸ் எல்லாரும் வந்து லன்ச் இல்லாட்டினா டின்னர் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம எப்போதும் கீழே போய் கிரிக்கெட் ஒன்றா விளையாடுவோம். அப்போ என்னோட கசின்ஸ் எல்லாம் பாய்ஸ் எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ பொம்பளை பிள்ளை கிரிக்கெட் விளையாட முடியாது. ஸோ டு ப்ரூவ் அ பாயிண்ட் நான் வந்து கிரிக்கெட் கொஞ்சம் சீரியஸாக எடுத்தேன். அகெயின்ஸ்ட் மலேசியா விளையாடுறப்ப 5 விக்கெட்ஸ் ஃபால் பண்ணிட்டு சிங்கப்பூர் வின் பண்ணுறதுக்கு நோ ஹோப் இல்லை. ஆனால் நான் சிங்கிள் ஹேண்டடாக 77 ரன் ஸ்கோர் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டேன் அந்த கேம். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். இன்னொரு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் வந்து அந்த மென்ஸ் டீமில் விளையாடுறதுக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு மென்ஸ் டீமில் விளையாடுறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் நல்லா பண்ணேன். அந்த மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சதுனால அதுவும் கொஞ்சம் ப்ரௌட் மூமெண்ட் தான் எனக்கு. தமிழில் பேசுறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ரொம்ப வருஷமாக பேசாதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஐ திங்க் சின்ன வயதுலேருந்து கன்சிஸ்டண்டாக தமிழில் பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க வந்து மறக்க மாட்டாங்க. மேபி மீல் டைம்ஸில் வந்து கட்டாயமாக தமிழில் பேசணுன்னு ஒரு ரூல் வச்சுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வச்சா நீங்கள் ஓகே சொல்லுவீங்களா? அம்மா பாஸ் பண்ணால் ஓகேன்னு சொல்லிடுவேன். நானும் 17, 12, 14, 15 வருஷமாக எடுக்கிறேன். அந்த பயம் எனக்கு இருந்திருக்கு. இத்தனைக்கும் நான் காவடி ரெண்டல் கொடுத்து நான் காவடி செய்கிறேன். நானும் காவடி எடுக்குமா எனக்கு அந்த பயம் இருக்கும். காவடி எடுக்கிற முன்னுக்கு எடுத்துருவோமா முடியுமா வெயிட் ஏறிடலாமா அப்படின்னு அந்த பயம் இருக்கும். அது தூக்கி வச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டோம்னா அந்த பயம் தெளிவுலாம் கரெக்டாக போயிடுச்சு. காவடி ஏன் எடுக்கணும்னா என்னோட குடும்பம் என் கூட சேர்ந்தவங்க என்கிட்ட காவடி எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா பூர்ண ஜென்மத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் வருஷம் காவடி எடுத்துக்கிறேன். நான் எடுக்கும்போது 65 கிலோ, அந்த காவடி 70 கிலோ மேலே இருந்துச்சு. பெரிய அனுபவம் அந்த காவடி எடுக்கும்போது. சரியான பெரிய காவடி. அது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5வது வருஷம் நினைக்கிறேன். சொந்த காவடி தான். இத்தனைக்கும் நான் இத்தனை வருஷமாக காவடி போட்டதில்லை. எனக்கு சொந்த காவடி தான். நான் நானே செஞ்சுமா போட்டேன். எடுத்து போயிட்டேன். அந்த போகும்போது தான் அதோட போக 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 அதோட அவரோட அருள் அந்த இது இருக்குல்ல, அது வந்து அந்த சிலையில் உட்காரும்போது தான் என்னால் அந்த வெயிட்டை என்னால் தூக்கி ஏற முடியல. அப்போ
அப்போ இந்த கூட்டாளிங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு காவடி கொஞ்சம் தூக்கிட்டு அப்புறம் நடந்து போனோம். கூட்டாளி எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஏறிட்டோம். மேலே ஏறி முருகத்தை போய்ட்டு வேண்டிட்டு காவடிலாம் கழட்டி வச்சுட்டு, அப்புறம் அந்த முள்ளெல்லாம் போட்டதில்ல அதெல்லாம் கழட்டிட்டு, அப்புறம் காவடியில் எப்பயுமே சொம்பு ஒன்று வச்சுருவோம். பால் சொம்பு கட்டி எடுத்து போனோம். அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த சொம்பு எடுத்து போனோம்ல. ஏன்னா அவரோட பலன் நம்மளுக்கு கிடச்சிருச்சுல்ல, வேண்டுதல் கிடச்சிருச்சுல்ல, நிறைவேற்றி கொடுத்துட்டாருல. அப்போ அது அவருக்கு வேண்டியது அந்த பால் தானே. பாலோ பன்னீரோ அப்புறம் பஞ்சாமிர்தமோ அவருக்கு என்ன அபிஷேக பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அது போய் அங்கே அவருக்கு செலுத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம். முடிச்ச போருக்கா எப்பா முருகா சந்தோஷம்டா, எல்லாம் எந்த குறை இல்லாமல் பாதியிலே கழட்டி விடாமல் மேலே கூட செலுத்திட்டே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நானே எவ்வளவுதான் இந்த வட்டார மொழி மாறினாலும் அடிப்படையா நாம் எல்லாம் தமிழர்கள், நாம பேசுறது ஒரே மொழி அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் யார் என்ற என்னுடைய கேள்வியினுடைய அடித்தளம் என்னுடைய மொழியில இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சம்ஸ்கிருதத்துக்கு இணையாக 3000 வருஷத்துக்கு மேல ஒரு அப்படியே இன்னும் செழிப்பா இருக்கிற மொழி தமிழ். மொழி தான் வந்து இந்த கலாச்சாரத்தினுடைய ஆணிவேராக இருக்கு. மொழியை ஒட்டி எழுந்த ஒரு கலாச்சாரம் என்று தமிழ் கலாச்சாரத்தை சொல்லலாம். பல மொழிகள் உலகத்துல காணாம போயிடுச்சு. ஆனா தமிழ் பல நாடுகளுக்கு போய் பரவி இருக்கு. இந்தியா மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு போயிருக்கு. அதோட சம்பந்தப்பட்ட கலாச்சார பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள், பாரம்பரிய கதைகள், ஒன்னொன்னுத்துக்கு நம்மகிட்ட அவ்வளோ விவரங்கள் இருக்கு. இந்த தமிழ் பண்பாட்டினுடைய பிரிக்க முடியாதபடி இருக்கிற அம்சங்கள் நம்முடைய கோவில்கள் தான். நம்முடைய கோவில்களுக்கு இருக்கிற தொன்மையை வந்து நினைச்சு பார்க்கிற போது நமக்கு அது வந்து ரொம்ப 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 வியப்பா இருக்கும். வாழ்வு என்பதே கோவிலை சார்ந்த வாழ்வு தான். கலைகள்ல பெரும்பாலான கலைகள் கோவில் சார்ந்து வளர்ந்த கலைகள் தான். அது ஒரு கோலம் போறதா இருக்கும், அது ஒரு சிற்பமா இருக்கட்டும், அது ஒரு ஓவியமா இருக்கும், அங்கிருந்து கிளைத்து எழுந்த திருவிழாக்கள். இப்ப இந்த கோவிலை சுற்றி இருக்கிற விஷயங்கள் என்பது தமிழ் கலாச்சாரத்தினுடைய மொழி அளவே அது மிக 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 ஆழமானது. டெக்னாலஜியின் வளர்ச்சியில மாற்றங்கள் வரும், சில இழப்புகள் வரும். ஆனா அந்த இழப்பெல்லாம் சமாளிக்கக்கூடியதா இருக்கா? நம்முடைய முகத்தை, நம்ம அடையாளத்தை இழக்காததாக இருக்கிறதான்னு பார்க்கணும். பல கலைகள் தமிழ்நாட்டுல நாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்த போது பார்த்துருக்கோம். நம்மளுடைய புராண இதிகாச வரலாறு, வீர வரலாறு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, இப்படித்தான் பெரியவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு நாடகம் வாயிலாக, ஒரு பொம்மலாட்டம் வாயிலாக, அல்லது ஒரு அழகான வில்லுப்பாட்டு வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்ற கலைகள் ஏன் அழிய விட்டுவிட்டோம்? இது ஒத்தொத்தரும் நம்மளே நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி. அதுக்கு சமுதாயம் மட்டுமல்ல, அரசு மட்டுமல்ல, முக்கியமாக நீங்களும் நானும் இந்த கலைகளை அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. யாரும் ஊரே யாவரும் கேளீர், சொல்லில் பல வண்ணம் கொண்ட மொழிதே, யாவும் ஒன்றே என்பதை காணி, வார்த்தைகள் வேறென்றாலும் அர்த்தமதே, மழையில்